வணக்கம் காய்ஸ். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா சம்மர் வரப்போகுது. சம்மர் வருதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் சம்மரை காணியில். ஸ்டில் நான் ஒரு அவேர்னஸுக்காக இந்த வீடியோவை நான் செய்கிறேன். சன்ஸ்க்ரீன் என்றால் என்ன? என்னட்டு வர கஸ்டமர்ஸ் என்னோட கேட்குற ஒரே ஒரு கொஷின் என்னென்னா, சன்ஸ்க்ரீன் எப்போ போடணும், ஏன் போடணும், முகத்துக்கு மட்டும்தான் போடணும், முகத்துக்கு போடணுமான்ற கொஷின் வேறு கேட்பினோம். பாடிக்கு மட்டும்தானே சன்ஸ்க்ரீன் பாவிக்கிறது, ஃபேஸுக்கும் பாவிக்கிறதான்ற கொஷனே கேட்பினோம் என்னட்ட. அதுக்கு ரீசன் என்ன, சன்ஸ்க்ரீனின் அவேர்னஸ் இல்லாதது தான் ரீசன். ஏன் நாங்கள் நிறைய பேருக்கு அது தெரியாது, அதை நாங்கள் பாவிக்கணுமன்ற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. சன் எக்ஸ்போஷர் கைஸ், சன் எக்ஸ்போஷர் தான் எங்களோட ஸ்கின்னில் ஏற்படுற ப்ராப்ளங்களுக்கு ரீசன். ஓகே, ஸோ அந்த சன் எக்ஸ்போஷர் எங்களோட யூவி, அதாவது எங்களோட பாடியில் வந்து இயற்கையாகவே ஒரு மெலனின் வந்து உற்பத்தி ஆகும். அந்த மெலனின் ஒரு சக்தி என்னன்னு சொன்னால் யூவி ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறது. அப்போ அதை என்ன செய்யமாட்டா, வெளியில் நீங்கள் போகிக்க அந்த சன்னில் இருக்கிற யூவி ரேடியேஷனை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் என்னங்கிற மெலனின். அப்போ மெலனின் ஆக்டிவ் வந்து டூ மச்சாக இருக்க என்ன செய்யமாட்டா, எங்களோட பாடியில் வந்து கருப்பு கருப்பு பேச்சஸ் வரும், கருப்பு மாக்குகள் வரும், கழுத்துகள் முகங்கள் இது எல்லாம் மாக்கு வரும். இது கண் கருப்பாக இருக்குது, ஐப்ரோ கருப்பாக இருக்குது, தலைமுடி கருப்பாக இருக்குன்னா தட்ஸ் மீன் இஸ் மெலனின், ரைட்? அது இயற்கை. இயற்கைக்கு விரோதமாக சில விஷயங்கள் வந்து நடக்கிறது தான் இந்த பிக்மெண்டேஷன் ஃபார்ம் பண்ணுறது, மெலாஸ்மா ஃபார்ம் பண்ணுறது, ஃப்ரீக்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இந்த பிளாக் ஸ்பாட்ஸுகள் ஸ்கின்னில் வாரது, சுருக்கங்கள் வாரது, எல்லாமே வந்து இந்த சன் எக்ஸ்போஷர் ஒரு ரீசன் காய்ஸ். ஸோ ப்ளீஸ் வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து என்ன பிராண்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு சன்ஸ்க்ரீனை வந்து என்னென்ன பிராண்டுகளில் இருக்குன்றதை தாண்டி எத்தனை வகையான சன்ஸ்க்ரீன் இருக்குன்றது தான் முக்கியம். அதுக்கு வந்து என்னென்னா 3 விதமான, பேசிக்லி 2 டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது. அதாவது ஒன்று வந்து கெமிக்கல் அண்ட் மினரல்ஸ், ரைட்? அப்போ இந்த கெமிக்கல்ஸும் மினரல்ஸும் வந்து என்னென்ன விதமான ஸ்கின்னுக்கு பாவிக்கலாம். சில ஸ்கின்னுக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஒத்துக்கொள்ளும், அது வந்து ஆர்கானிக் என்று சொல்லுவேன். சிலது வந்து சில ஸ்கின்னுக்கு வந்து மினரல்ஸ் ஒத்துக்கொள்ளும். ஸோ அப்போ ரெண்டுக்குமே வந்து ரெண்டையும் சேர்த்து சில சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்துருக்கும். அதை சொல்கிறது ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன் லோஷன் உண்டு. ஸோ அது வந்து சென்சிட்டிவ்ஸ் இப்போ நார்மலாக வந்து எல்லா வடிவிலையும் இருக்குது, க்ரீமில் இருக்குது, ஜெல்லில் இருக்குது, ஸ்ப்ரேயில் இருக்குது, லிட்டில் பிட் லோஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் அது க்ரீமோட மாய்ஸ்சரைசிங் லோஷனோட இல்லாட்டி நீங்கள் பாவிக்கிற ஃபவுண்டேஷனோட இதோடய மிக்ஸ் பண்ணி பாவிக்கலாம். இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே தான் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் எப்போ பாவிக்கணுமன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னா கேப்பினா அக்கி மாய்ஸ்சரைசிங் போட்டதுக்கு பிறகு போடணுமா, இல்லாட்டி எல்லாத்துக்கும் முதல் போடணுமா, இல்லாட்டி ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு முதல் போடணுமா, இல்லாட்டி ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு போடணுமான்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் நீங்கள் பாவிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முதல் சன்ஸ்க்ரீன் லோஷன் பாவிங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் போடாத ஆளாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் பாவிச்சுட்டு தென் அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் லோஷனை அப்ளை பண்ணுங்க கைஸ். இது வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் உங்களோட ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு மிக மிக முக்கியம் சன்ஸ்க்ரீன் லோஷன். அது SPF 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். நீங்கள் போகிற இடத்தை பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட வால்யூமை கூட்டிக்கொள்ளுங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ரொம்ப டைமாக நீங்கள் ஒரு கிரவுண்ட்லேயே ஒரு விளையாடுற ஒரு பிளேயராக இருந்தீங்கன்னா மோர் தென் 50க்கு மேலே பாவிக்கணும். ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் டிரைவிங் செய்கிற பர்சனாக இருந்தாலும் 50க்கு மேலே பாவிங்க. மற்றது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் வெளியில் போகிற ஆக்களாக இருந்தால் 30க்கு மேலே பாவிங்க, SPF 30க்கு மேலே பாவிங்க கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இல்லாட்டி இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் யூ கேன் கால் மீ 6479791893. அட் த சேம் டைம் உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் வேணுமென்றாலும் இல்லாட்டி உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்றபடி சன்ஸ்க்ரீனை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் யூ கேன் கம் ஹியர் 6055 Steel Avenue East, unit number 119, Scarborough, HMPUD. ஸோ கைஸ் நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் உங்களுக்கு என்ன பிராண்டில் வேணும்னாலும் இந்த வீடியோக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு SMS பண்ணுவேன், ஓவர் இன்பாக்ஸ் பண்ணுவேன் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.